தெய்வ பிள்ளைகளே, எல்லா ஜனங்களாலும் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற உங்களை, எல்லா ஜனங்களாலும் நிந்திக்கப்பட்டு இருக்கிற உங்களை, எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் புறங்கூறி பேசியிருக்கிறார்களா? அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நான் சொல்லவில்லை, இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் வசனம் 5 நீங்கள் பார்க்கலாம். அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவமானத்தில் இருக்கிற உன்னை தான் மேன்மைப்படுத்த போகிறார். நிந்தைகளில் இருக்கிற உன்னை தான் மேன்மைப்படுத்த போகிறார். எப்பொழுது? அது இப்பொழுது இந்த நேரத்திலே கர்த்தர் அதை உனக்கு செய்ய போகிறார். தேவனை முழு மனதோடு விசுவாசி. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சந்தேகப்படாதே. உனக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் அது உனக்கு மாத்திரமே. இப்பொழுது கவனமாய் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, எந்த நிலையில் இருந்தாலும், படுகொலியிலே நீ காணப்பட்டாலும், உன்னை சேற்றிலே ஜனங்கள் விழத்தள்ளி இருந்தாலும் பயப்படாதே. என் கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு என் தேவன் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. அவருடைய மகிமை உன்மேல் இறங்குகிறது. உன் மூலமாக என் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். நீ மேன்மையை காணப்போகிறாய். தேவனுடைய மகிமையின் மேன்மை உன்மேல் இறங்கினபடியினால் இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். பயப்படாதே. God bless you.